அமைச்சர் சரத் அவர்களை நினைச்சா ரொம்ப பாவமாவே இருக்கு. ஏன்னா அவரை இந்த அடி அடிக்கிறீங்க. திமுக காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஒருத்தர் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது ஏதோ பவுடர் இடிச்சிருக்காரு, ஒரு பவுடரை யூஸ் பண்ணிருக்காரு. அது என்ன பவுடர்னு தெரிஞ்சே ஆகணுமா? இப்ப அவர் வந்து போதையை ஒழிப்போம்னு சொன்னாரா? ஆனா அவர் போதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு டவுட் டிஎம்கே காரங்களுக்கு வந்திருக்கு அந்த வீடியோவை பார்த்ததால். அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தையும் மனைவியையும் கூட கூட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நான் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனது உண்மைதான், ஆனா அது வந்து போதை மருந்து இல்ல, அது வந்து என் குழந்தைக்கான பாராசிட்டமால் மருந்து. அத வந்து போன் ஸ்கிரீன்ல வச்சு இடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அங்க உலக்கை கிடைக்கல, வேற என்ன பண்ண முடியும்? ஐபிஎல் பார்க்கணும், அங்க நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். அந்த இடத்துல வந்து இடிக்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கல, அதனால போன் ஸ்கிரீன் வச்சு இடிச்சேன். போன் ஸ்கிரீனே போனாலும் பரவாயில்ல, என் குழந்தையோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போன் ஸ்கிரீனை வச்சு இடிச்சேன் அப்படின்னு நீங்க நம்பணும். அப்படி அவர் சொல்றாருன்னு நீங்க நம்பணும். அடுத்து எதுக்கு 500 ரூபாய் நோட்டை வச்சு இந்த இடத்துல மறைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் இந்த திமுக காரக்க கேக்குறீங்க. 500 ரூபாய் நோட்டாங்க முக்கியம், குழந்தை உயிர் முக்கியங்க, என் குழந்தைதான் முக்கியம் சொல்லி 500 ரூபாய் நோட்டை வச்சு மறைச்ச. இப்படி எல்லாம் முட்டுக்கள் வந்து நம்ம கொடுத்தாகணும். டிவி கேக்காரங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் முட்டை எல்லாம் கொடுத்து ஆகணும். அடுத்து என்ன கேக்குறீங்க, இந்த பாராசிட்டமால் மாத்திரையை போன்ல வச்சு இடிக்க முடியாதுன்றீங்க. சரி, அடுத்து இடிச்சா அந்த குழந்தை எங்க அப்படின்னு கேக்குறீங்க. குழந்தை எங்கன்னா போயிருக்கோம், குழந்தை உச்சா வருது கக்கா வருதுன்னு எங்கன்னா போயிருக்கோங்க. ஓ, இப்பயே 2.5 வயசு தானே ஆகுது அந்த குழந்தைக்கு. அப்போ ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 10 மாசம் வரைக்கும் இருக்குமா? அந்த குழந்தை எங்க போயிருக்கோம்? சரி, அவங்க அம்மா ஃபீட் பண்ண எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபீட் பண்ண எடுத்துட்டு போனா அதுக்குள்ள நீங்க எதுங்க மாத்திரை அடிச்சீங்க? அது வந்ததுமே அதனாலதான் அந்த 500 ரூபாய் நோட்டை வச்சு மறைச்சிட்டு இருந்தோம். குழந்தை அவங்க ஃபீட் பண்ணி முடிச்சு கொண்டு வந்ததுமே அதை எடுத்து வாயில டபக்கம் கொட்டி குழந்தைக்கு உடம்ப சரி பண்ணிடுவோம். சரியா, இவங்க டாக்டர் டிராப்ஸ் எல்லாம் எதுவும் எழுதி கொடுக்கலையா? மாத்திரை எழுதி கொடுத்தாங்களா? அப்படியெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. டிராப்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம், மாத்திரையை தான் கொடுப்போம். ஆனா நீங்க அத போதை மருந்து அப்படின்னு தவறாக செய்தியை பரப்புறீங்க. அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போன்ல அந்த கார்டு வச்சு, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு நாங்க வந்து இப்படி எல்லாம் கட் பண்றேன் அப்படி எல்லாம் பண்ணா அது வந்து நீங்க போதை வஸ்து அப்படின்னு நினைப்பீங்களா? அது போதை மருந்து எல்லாம் இல்ல, ஜுர மருந்து. நம்புங்க, சத்தியம் வேணா பண்ணுவாருங்க, சத்தியம் கூட பண்ணுவாரு. இன்னும் திமுக காரங்களுக்கு இன்னும் என்னதான் வேணும்னு தெரியலையே. எதுக்கு தாவேகா காரங்க போதை யூஸ் பண்ணா நீங்க அதை கவனிச்சு கேக்குறீங்க? சரி, போதையை கூட யூஸ் பண்ணாருங்க, அது எதுக்கு இந்த அளவுக்கு கவனிச்சு கேக்குறீங்க? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருக்க கூடாது. கேள்வி கேட்டுட்டே இருந்தா உங்களுக்கு பதில் கிடைச்சிருமா? ஒருத்தர்கிட்ட மைக் எடுத்துட்டு போய் கொடுத்து கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னா பதில் கிடைக்காது. பதில் கேட்காம இருங்க, பதில் தானா வரும் அப்படின்னு மகேந்திரன் ஸ்டைல்ல நாம யோசிச்சுட்டு அமைதியா இருந்துடணும். யாரும் கேள்வியே கேட்க கூடாது. டிவிகே கவர்மெண்ட்னா இதெல்லாம் சகஜம். இது போன்ற அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. இதுக்கு நாம வந்து எப்படி கொரோனாவுடன் வாழ பழகிக்கிட்டோமோ அந்த மாதிரி இது போன்ற நபர்களுடன் வாழ பழகிக்கணும். அதாவது இவங்கதான் நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே, நம்ம மனநிலையை நாமளே அட்ஜஸ்ட் பண்ணி இது கூட நாம வந்து வாழ பழகிக்கணும். இதுதான் நம்மளோட சூழல். தமிழ்நாடுனா இப்படிதான், இவங்கெல்லாம் இப்படிதான் போதைக்காரங்க தான். ஆனாலும் நாம வந்து சரி ஓகே இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கலனாலும் ஓரளவுக்கு மக்கள் வந்து அவங்களுக்காக வாக்கு போட்டு இவங்களதான் நமக்காக ஒரு தலைவர்களா தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காக. அவங்க போதை பொருட்கு அடிமையாயிருந்தாலும் அவர்கள் தான் நமக்கு அமைச்சர்கள், அவர்கள் தான் நமக்கு எல்லாம், நம்ம தலையெழுத்தை எழுத போறவங்க அவங்கதான். அதனால அவங்கள கேள்வி கேட்கறத விட்டுட்டு இவங்க கூட சரி ஓகே. அந்த ஒரு அம்மா ஒரு வீடியோ வரும்ல, ரொம்ப நல்லவங்க ஆனா என்ன கெஞ்சா அடிப்பான், அந்த வீடியோ தான் இது கரெக்டா இருக்கும். ரொம்ப நல்லவருங்க, என்ன போதை என்ன இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்களா?
அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க.